அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜூன் 8, 2025 ஞாயிற்றுக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் அண்ட் ஜெனரல் நியூஸஸ் தான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதனால் திருக்குறளும் கிடையாது. ரெண்டு இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் தான். சீக்கிரம் பார்த்துடலாம். இந்திய வீரர் சுபன்சி சுக்லா நாளை மறுநாள் விண்வெளி பயணம்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்திய விண்வெளி வீரர் சுபன்சி சுக்லா ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வரும் செவ்வாய்க்கிழமை ஜூன் 10 பயணிக்கிறார். டிராகன் விண்கலத்தில் 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு புதன்கிழமை இரவு 10 மணி அளவில் சுபன்சி சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைவார். மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்கு தேர்வான வீரர்களில் ஒருவரான சுக்லா அனுபவ பயிற்சி நோக்கங்களுக்காக விண்வெளிக்கு பயணிக்க உள்ளார். அமெரிக்காவில் செயல்படும் மனித விண்வெளி பயண சேவைகள் நிறுவனமான ஆக்சிம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் இப்பயணம் மேற்கொள்ளப்பட உள்ளது. சுக்லாவுடன் போலந்து வீரர், அவங்க பேர்லாம் கொடுத்துருக்காங்க, ஹங்கேரி வீரர், அவங்க பேர் கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி நிலையத்திலிருந்து எலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ஏவுகணை மூலம் விண்ணில் ஏவப்படும் டிராகன் விண்கலத்தில் இவர்கள் பயணிக்கின்றனர் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை 120 கோடியாக உயர்வுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கடந்த ஏப்ரல் மாதத்தில் 120.38 கோடியாக உயர்ந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. சும்மா டேட்டா பார்த்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 120 கோடி பேர்கிட்ட தொலைத்தொடர்பு வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் அவ்வளோதான். இது ஒரு ஷார்ட்டர் வெர்ஷன் தான். 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணும்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னொரு நியூஸ் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.